இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை பெருங்களத்தூரைச் சேர்ந்தவர் சிராஜுதீன். அங்குள்ள ஷூ கடை ஒன்றில் வேலை செய்கிறார். கடையின் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதால் கடைக்கு தேவையான ஷூ பேக்குகளை வாரம் சிராஜுதீனே வாங்கி வருவது வழக்கம். இன்று காலை 20 லட்சம் ரூபாயை பெட்டியில் வைத்துக் கொண்டு பெருங்களத்தூரில் இருந்து ரயில் மூலம் சென்னை பீச் ஸ்டேஷனுக்கு சென்றார். பிளாட்பாரத்தில் சிராஜுதீன் நடந்து சென்ற போது மர்ம கும்பல் வழிமறித்தது. நாங்கள் ரயில்வே போலீஸ் மப்டியில் இருக்கிறோம், விசாரணைக்கு வா என்று சொல்லி அழைத்து சென்றனர். படிக்கட்டு பக்கம் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்றவுடன் சிராஜுதீனை கத்தியை காட்டி மிரட்டினர். அவரிடம் இருந்த 20 லட்சம் ரூபாய் பணம், 2 செல்போன்களை பறித்துக் கொண்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியது. பதறி போன சிராஜுதீன் ரயில்வே போலீசில் புகார் அளித்தார். அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட 5 நபர்களை அடையாளம் கண்டனர். கொள்ளை நடந்து சுமார் 5 மணி நேரத்துக்கு பிறகு பீச் ஸ்டேஷன் அருகே பதுங்கியிருந்த தமிழ்மணி, சதீஷ், சிவா, பாலச்சந்தர், பிரகாஷ் ஆகிய 5 குற்றவாளிகளையும் கைது செய்தனர். அவர்கள் வழிப்பறி செய்த 20 லட்சம் ரூபாய் பணம், 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகளை புழல் சிறையில் அடைத்தனர்.